நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைலில் அதிகம் பேர் கூகுளோட க்ரோம் ப்ரௌசர் தான் பயன்படுத்துவோம். அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. அந்த கூகுளோட க்ரோம் ப்ரௌசரில் ஒரு அருமையான ஒரு சின்ன விஷயத்தை சரி பண்ணுறதுக்கு தான் இந்த வீடியோ அப்படின்னு சொல்லலாம். அது என்ன அப்படிங்கிறத வரக்கூடிய வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். வழக்கம் போல் வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க, சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், த்ரூ சப்ஸ்கிரைப் பண்ணுமா. அதே மாதிரி வீடியோவை தொடர்ச்சியாக பாருங்கள், எந்த போதையும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், தமிழ் டெக் ஜிஞ்சர் பேரில் ஒரு டெலகிராம் அக்கௌண்ட் இருக்குது. ஸோ அந்த டெலகிராம் அக்கௌண்ட்டோட லிங்க் கீழே கொடுத்துருக்கேன், தேவைப்பட்ட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. எதுக்காக சொல்ல வரேன்னா, யூடியூபோட நோட்டிஃபிகேஷன் நீங்கள் மிஸ் பண்ணிங்கன்னா டேரெக்டாக அங்கே போய்ட்டு செக் பண்ணிடலாம். ஸோ என் பேர் செய்யது, நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ளே போகலாம். யூடியூப்பில் போய்ட்டு தான் வீடியோ வாட்ச் பண்ணுவாங்க. யூடியூப் ஒரு மெயின் பிளாட்ஃபார்ம்னு வச்சுக்கோங்களேன். இது இல்லாமல் கூகுளோட க்ரோம் ப்ரௌசரில் போய்ட்டு சில வெப்சைட்டில் வீடியோவை வாட்ச் பண்ணுவாங்க. வாட்ச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு என்ன பண்ணுறாங்க, அதுலேருந்து எக்ஸிட் ஆகி வெளியே வர்றாங்க. வெளியே வரும்போது ஏதோ ஒரு நண்பரோட மொபைலில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, கூகுளோட க்ரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணி அவர் வீடியோ பார்க்குறாரு. பார்த்துட்டு டக்குன்னு அதுலேருந்து எக்ஸிட் ஆகி வேறு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு. வேறு வேலைன்னா ஃபோன்லேயே வேறு அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணி சில விஷயங்களை ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. பட் மேலே ஏதோ ஒரு பகுதியில் அந்த வீடியோ ப்ளே ஆகிக்கிட்டு இருக்கு. என்னடா அவரோட மொபைலில் மட்டும் வீடியோ ப்ளே ஆகுது, கூகுள் க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி வீடியோ பார்க்குறாரு, மற்ற வேலையும் செய்கிறாரு, நம்மளுடைய ஃபோனில் ஏன் அந்த மாதிரி பண்ண முடியலை அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு தோணியிருக்கும். ஒருவேளை நீங்கள் இந்த கூகுளோட க்ரோம் ப்ரௌசரை நீங்கள் அப்டேட் கொடுத்துருந்தாலும் கூட, ஸோ அந்த மாதிரி எனக்கு டிஸ்பிளே ஆக மாட்டுக்க, அதாவது பிக்சர் இன் பிக்சர்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அதாவது நீங்கள் ஒரு வெப்சைட்டில் உள்ள ஒரு வீடியோவை வாட்ச் பண்ணும் போதே அதுலேருந்து கட் ஆகி வெளியே வர்றீங்க, அந்த வீடியோ க்ளோஸ் ஆகாது, ஏதாவது ஒரு பகுதியில் ஏதாவது ஒரு அப்ளிகேஷனுக்கு மேலே அது ஓடிக்கிட்டே இருக்கும், ஒரு சின்ன பகுதியாக ஓடிக்கிட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனில் கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு சின்ன செட்டப், அது ஜஸ்ட் ஆன் பண்ணுறது தான். அது எங்கே இருக்குது அப்படிங்கிற விவரங்களை இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். ஸோ வித்தவுட் வேஸ்டிங் டைம் வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு செக் பண்ணி பார்த்துடலாம். நண்பர்களே, வழக்கம் போல் உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஃபோனோட செட்டிங்ஸ்குள்ளே போங்க. போனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, டேரெக்டாக ஆப்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணதுக்கப்புறம் நிறைய அப்ளிகேஷன் என்னோட ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணியிருப்பேன். ஸோ நமக்கு தேவையானது க்ரோம் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அந்த பிக்சர் இன் பிக்சர் அந்த செட்டப்பை ஜஸ்ட் நீங்கள் ஆன் பண்ணணும். அந்த மாதிரி செட்டப் உங்கள் ஃபோனில் இருந்தால் நீங்கள் பண்ணலாம். அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன், அப்படியே பேஜ் ஸ்க்ரால் பண்ணுங்கள், பண்ணிக்கிட்டே வாங்க. வாவ், இந்த பாருங்கள், அட்வான்ஸ்னு கொடுத்து பிக்சர் இன் பிக்சர். ஸோ அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். பண்ணதுக்கப்புறம் அலோ பெர்மிஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல அப்படி கொடுத்துருங்க. கொடுத்துட்டிங்கன்னா இனி நீங்கள் கூகுள் க்ரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணி ஏதாவது ஒரு வெப்சைட்டில் வீடியோ வாட்ச் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. வாட்ச் பண்ணும்போது பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, டக்குன்னு க்ரோம்லேருந்து எக்ஸிட் ஆகிறீங்க. ஆனால் அந்த வீடியோ ஸ்டில் ப்ளே ஆகிட்டு இருக்கும் ஏதாவது ஒரு பகுதியில். இப்போ அதோட டெமோவையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ என்ன பண்ணுறேன், கூகுளோட க்ரோம் ப்ரௌசர் வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் இந்த இடத்துல ஐபிஎல் அடிக்கிறேன். IPL 2020 அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டை ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஐபிஎல் வெப்சைட்டில் வீடியோ ப்ளே ஆகிக்கிட்டு இருக்குது. ஸோ இதுலேருந்து நான் என்ன பண்ணுறேன், பெருசாகிக்கிட்டு நான் என்ன பண்ணுறேன், இந்த மாதிரி எக்ஸிட் ஆகிறேன். எக்ஸிட் ஆனால் பாருங்கள், க்ரோம் ப்ரௌசரில் நான் ஒரு ஐபிஎல் வெப்சைட்டை ஓப்பன் பண்ணி அதில் வீடியோ வாட்ச் பண்ணுறேன். க்ரோம் ப்ரௌசரில் நான் எக்ஸிட் ஆகிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், வீடியோ ப்ளே ஆகிக்கிட்டே இருக்குது. நான் ஏதாவது ஒரு அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணி ஹாயாக வீடியோ பார்த்துக்கிட்டே நான் என்ன பண்ணுறேன், மற்ற அப்ளிகேஷனில் என்னுடைய ஒர்க் ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கூகுளோட க்ரோம் ப்ரௌசரை பயன்படுத்தி பிக்சர் இன் பிக்சர் வீடியோவை நீங்கள் ப்ளே பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு செட்டப் உங்களுடைய க்ரோம் ப்ரௌசரில் ஒர்க் ஆகலைன்னா நான் சொன்ன மாதிரி அதே டைரெக்ஷனில் போய்ட்டு ஜஸ்ட் எனேபிள் பண்ணிங்கன்னா போதுமானது. சூப்பரில், செமல. ஸோ நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். என்ன நண்பர்களே, கூகுளோட க்ரோம் ப்ரௌசரில் இந்த பிக்சர் இன் பிக்சரை எப்படி சால்வ் பண்ணுறது, அதோட இஷ்யூவை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுற விவரங்களை இந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். கண்டிப்பாக இந்த வீடியோவில் வரக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும். பிடிச்சா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், குறிப்பாக உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே போல் இந்த சேனலுக்கு நீங்கள் முதல்ல இருந்தீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு அழகான சிவப்பு கலர் பட்டன் இருக்குது, அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலைன்னா அன்லைக் பண்ணுங்கள், கவலையே இல்லை.